சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று ஏற்பட்ட கடும் வெள்ளநீர் தேக்கம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வீஸ் சாலையில் வேன் மற்றும் கார் மூழ்கிய சம்பவத்துக்குப் பிறகு தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் அதிரடி நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. கனமழையின் தாக்கத்தால் பூவிருந்தவல்லி அருகே உள்ள வேலப்பஞ்சாவடி பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் பெருமளவு தண்ணீர் தேங்கியது. திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரு வேன் மற்றும் கார் ஆழமான நீரில் சிக்கி மூழ்கின. உடனடியாக தகவல் கிடைத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மீட்புப் படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ஜேசிபி உதவியுடன் இரு வாகனங்களையும் பாதுகாப்பாக வெளியே இழுத்தனர். சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக் கல்லூரி பகுதிக்கு செல்லும் முழு சர்வீஸ் சாலையும் வெள்ளத்தில் மூழ்கியதால் மாணவர்கள் கடும் சிரமத்துக்குள்ளான காட்சி அன்றைய மாலை முழுவதும் பதிவாகி இருந்தது. சம்பவம் குறித்து செய்திகள் வெளியானதைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் மண்டல அலுவலர் வீரேந்தர் சாம்பியால், திட்ட இயக்குனர் சாவித்ரி தேவி உள்ளிட்ட அதிகாரிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மோட்டார் பொருத்திய டிராக்டர் மூலம் சர்வீஸ் சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் அருகிலுள்ள சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் சில தனியார் குடியிருப்புகள் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மழைநீர் வடிகால் வாயில் சட்டவிரோதமாக கழிவு நீரை வெளியிட்டு வந்துள்ளனர் என்ற புகார் அதிகாரிகளிடம் எழுந்துள்ளது. புகார்களை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாவது, கழிவுநீர் வெளியீடு குறித்து உறுதியான ஆதாரங்கள் கிடைத்தவுடன் காவல் நிலையத்தில் அதிகாரப்பூர்வ புகார் அளிக்கப்படும் என்று கூறினர். பகுதியில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் நெடுஞ்சாலைத்துறை எச்சரிக்கை நிலையை தொடர்ந்தும் வைத்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.